புதுச்சேரியில் இரட்டிப்பு பணம் கிடைப்பதாக கூறி ஆன்லைன் கேம் விளையாடியவரிடம் ரூபாய் 3.6 லட்சம் மோசடி செய்த தமிழக வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவர் ஆன்லைன் கேம் என்ற பெயரில் அடையாளம் தெரியாத மோசடிக்காரர் ரூபாய் 3,60,000 மோசடி செய்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் அவர் பணத்தை இரட்டிப்பாக்கும் விளையாட்டு தொடர்பான விளம்பரத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்ததாகவும் அதன் மூலம் தொடர்பு கொண்ட போது மோசடிக்காரர் புகார்தாரருக்கு UPI ஐடிகள் அனுப்பி அதன் மூலம் கேமிங் செயலியில் பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். மேலும் அவர்தான் 55 கிளப் போன்ற ஆன்லைன் கேமிங் தளத்தில் முதலீடு செய்து விளையாடி அதன் மூலம் புகார்தாரர் டெபாசிட் செய்த தொகையை இரட்டிப்பாக்குவதாக உறுதியளித்துள்ளார். இதை நம்பிய புகார்தாரர் ரூபாய் 3,60,000 வரை அனுப்பியுள்ளார். அதன் பிறகும் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு லாப பணம் கிடைக்கவில்லை. இது பற்றி புகார்தாரர் விசாரிக்கும் போது அவரது கணக்கு முடக்கப்பட்டது. இதனால் புகார்தாரர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். எனவே அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் விசாரணை நடத்தினார். அதில் மோசடி செய்யப்பட்ட தொகையில் ரூபாய் 1,50,000 பணம் சிட்டி யூனியன் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வங்கிக் கணக்கில் 6 மாத காலத்திற்குள் ரூபாய் 1.35 கோடி வரை மோசடி பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. மேலும் இந்த கணக்கில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 18 புகார்கள் பதிவாகியுள்ளன. இது மட்டுமின்றி புகார்தாரர் ஏமாற்றப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கு திருநெல்வேலியை சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான மொபைல் எண் மற்றும் ஜிமெயில் கணக்கின் மூலம் திறக்கப்பட்டுள்ளது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் ஸ்ருதி யார்கட்டி ஆகியோர் அறிவுறுத்தலின்படி ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் ஏட்டு அருண்குமார், காவலர்கள் ரோஸ்லின் மேரி, அபிநயா அரவிந்தன், அருள்மணி மற்றும் ராஜ்குமார் ஆகியோர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு திருநெல்வேலிக்கு சென்று துரிதமான செயல்களால் குற்றம் சாட்டப்பட்ட நபரான சுதர்சனை கைது செய்தனர். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏமாற்றும் நோக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகா டான்ஸ் பிரின்சஸ் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி அதை ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டார் என்றும் அதில் பாதிக்கப்பட்டவர் உட்பட சுமார் 13 பேரை குற்றவாளி ஏமாற்றியுள்ளார் என்றும் தெரியவந்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் இருந்து செல்போன், சிம் கார்டு, ATM கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் குற்றவாளி வெவ்வேறு மேற்கண்ட அதிகப்படியான பணம் அனுப்பிய வங்கியுடன் தொடர்புடைய UPI மற்றும் பிற UPIகளை பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அவர்கள் மற்றவருடன் சேர்ந்து இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்பது கண்டறியப்பட்டது. அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.